ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல டார்க் டை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டார்க் டை 2024ல யூடியூப்ல தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. ஜான் ஜாகலஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஹலோ பிளேயா, ஒலிவியா மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். படத்தோட ஹீரோயினி ஷார்க் பத்தி பயங்கரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு டிரைவரா இருக்காங்க. ஒரு சமயம் கடல்ல ஷார்க் பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு போகும்போது இவர் கூட வந்த ஒருத்தர் ஷார்க்கால ரொம்ப கொல்லப்படுறாங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. அதுல இருந்து இந்த வேலையை வேண்டாம், இனிமே இது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு தன்னுடைய தொழிலிருந்து இருந்து அப்படி விலகி இருக்காங்க. இதனால ஏகப்பட்ட கடன் தொல்லை, ஏகப்பட்ட பினான்சியல் பிரச்சனை அவரை சூழ்ந்துருது. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிற சமயத்துல அவங்களுடைய முன்னாள் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் தராங்க. என்னன்னா, நீங்க வந்து தைரியமா அந்த ஷார்க்கை பத்தி எனக்கு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. வேற வழி இல்லாம அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி அவங்க மறுபடியும் கடலுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது, அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஷார்க் ஆராய்ச்சி பண்ணால இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே அந்த ஷார்க் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும். அந்த சீன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதை கொண்டு வந்துருவாங்க. அது பார்க்கும்போது படம் வந்து வேற லெவல் படமா இருக்குதா அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெரிய பாசிட்டிவ்ல எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்தா ஸ்கிரீன் பிளே அதுக்கப்புறம் சொதப்புற மாதிரி தான் இருக்கு. வீடியோ மியூசிக் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு கொடுத்துருக்கலாம், அதுவும் இல்லை. இப்படி படத்துல பிளஸ் எங்கடா இருக்கு அப்படின்னு தேடி தேடி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு பிளஸ் என்னன்னா, நம்மளை வந்து ஒரு மணி நேரத்திலேயே விட்டுறாங்க. ஏன்னா படம் வந்து 1 மணி நேரத்திலேயே முடிவு வருது. அதுவே ஒரு பிளஸா தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்துல பெரிய பிளஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப தேடணும். இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. செகண்ட் ஹாஃப் போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே தான். ஏன்னா ஒரு ஷார்க்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஷார்க் அட்டாக் பண்ற அந்த சீன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. அதே மாதிரி கடைசி ஒரு 15 நிமிஷம் அந்த ஷார்க் அட்டாக் பண்ண அந்த சீன்ஸ் தான் நல்லா இருக்கு. மற்ற எல்லா சீன்ஸுமே எங்கேயோ போயிருது படம். இவங்களுடைய சொந்த கதை அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாங்க. இவங்க கடனால எதுக்கு பாதிக்கப்பட்டாங்க, அந்த ஹீரோயினுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய ஹஸ்பண்டை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படி இப்படின்ட்டு படம் வந்து வேற ஒரு ட்ராக்ல போயிருது. என்னடா இது ஹாலிவுட் படம் தான் பார்க்கறமா இல்ல வேற ஏதாவது படம் பார்க்கறமா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்குது. சும்மா பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க. படத்தை ரிலேட்டடான சீன்ஸ்ல எதுவுமே இல்ல, அவுட் ஆஃப் பார்டர். என்னடா இது எங்கெங்கயோ தாறுமாற வசனம் டயலாக், இவங்க ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு எங்கேயோ போறாங்க. அது கிளைமாக்ஸ் வரைக்குமே என்னடா இது ஒரு கடல் உயிரின ஷார்க்கு காமிச்சிட்டு இப்படி பண்றாங்களேப்பா அப்படிங்கறதான் இருக்குது. அதுவும் அந்த ஷார்க்கு அந்த கடிக்கிறதுலாம் ஏனோ வந்து கடிச்சிட்டு போகுது. ஒரு கேரக்டர்ல நமக்கு ஒரு கிரிப்பிங்கே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் அப்படி ஏனோ தான் கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சொதப்பிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா படம் பார்க்கறது போர் அடிக்குது. என்னடா இது எப்படா முடியும் அப்படிங்கிறத தான் இருக்குது. அது செகண்ட் ஹாஃப் கிளைமாக்ஸ் ரொம்ப அநியாயத்தை கொடுமை பண்ணிக்கிறாங்கப்பா. என்னடா நல்ல ஒரு முக்கியமான படத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிறத தோணுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் மைனஸ். நீங்களே வந்து கெஸ் பண்ணிங்க படம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓரளவுக்கு அப்படின்னு சீன்ஸ்ல ஒரு அந்த லிப் கிஸ் அப்படிங்கிற சீன்ஸ் தான் இருக்கு. மற்றபடி பெருசா எதுவும் சீன்ஸ்ல இல்ல. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். முதல்ல இந்த படம் இருக்கு சூப்பராக சுமாராக. இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நாங்களும் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களை உங்களுக்கு பாரதி.